நாளை நடைபெறக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழ்நாடு பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளும், அதற்கு அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குரலில் தங்களுடைய கோரிக்கையையும் எதிர்பார்ப்பையும் இருக்கக்கூடிய சிக்கலையும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய விதமாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் இந்த அழைப்பு அனுப்பப்பட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு செய்திருக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அனைத்து கட்சியினரும் கருத்து வேறுபாட்டை, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டை புறந்தள்ளிவிட்டு மாநிலத்துடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்த நிலையில் நாளை நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்கும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசு எதுபோன்ற அணுகுமுறையை பின்பற்ற இருக்கிறது, தமிழ்நாடு எதுபோன்ற சிக்கலை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை போன்ற விஷயங்களை வலியுறுத்தக்கூடிய விதமாகவும் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டின் நலனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். இதில் தமிழக வெற்றிக் கழகம் பங்கேற்க இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடைய நேரம் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா, விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீராய்வு உள்ளிட்ட விஷயங்கள் முன்னிறுத்தி இந்த தகவல் வெளியான நிலையில் தமிழக முதல்வர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் 40க்கும் மேற்பட்ட கட்சிகளை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகம் அதில் கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதா என்ற விவாதம் நடைபெற்று வந்தது. கட்சியின் சார்பிலும் அந்த ஆலோசனை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நாளை அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில்.